தரிசனமே அன்பின் தரிசனமே எழுந்தருள்வாய் இறைமகனே தந்தருள்வாய் தரிசனமே. நற்கருணை ஆண்டவரே, வல்லமையாய் எழுந்தருளி எங்களை ஆசிர்வதிப்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர் வல்லவர், நல்லவர், பரிசுத்தர். ஆண்டவரே, எப்பொழுதும் இம்மானுவேலாக எங்களோடு உடனிருப்பவர். கிறிஸ்து பிறப்பை கொண்டாட எங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளில், இந்த நவநாளின் 2வது நாள், இறை சிந்தனையில் சிறப்பான கருத்தாக நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிற விண்ணப்பம் நம் குடும்ப சமாதானம். குடும்ப சமாதானம். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல்கள் இருக்க வேண்டும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நல் உறவு மலர வேண்டும், தொடர வேண்டும். பெற்றோர்களை பிள்ளைகள் மரியாதையுடனும் பொறுப்புடனும் வழிநடத்த வேண்டும். அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். குடும்பத்திற்கு வருகின்ற மருமகளை மதிப்போடு மரியாதையோடு நடத்தி குடும்பத்தை அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் நடத்த வேண்டும். எனவே இதற்கான வரம் வேண்டி புனித சூசையப்பரிடத்திலும் தேவ மரியன்னையிடத்திலும் சிறப்பான பரிந்துரைகளை பெற்று நற்கருணை ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 27, 28 இறை வார்த்தைகள். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப சமாதானத்திற்காக, ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை கூறுபடுத்துகின்ற, பிரிவினைக்கு உள்ளாக்குகின்ற, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால், நல்ல புரிதல் இல்லை. ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. குடும்பத்திலே அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாகிவிட்டது. இதனால் குடும்பத்தில் குழப்பம் அதிகம், சண்டை சச்சரவுகள் அதிகம், மனஸ்தாபங்களும் மன விரோதங்களும் மன வருத்தங்களும் இன்றைக்கு உறவுகளை கூறுபடுத்தி இருக்கிறது, சிதறடித்திருக்கிறது, உறவுகளை இன்றைக்கு சின்னாபின்னமாக்கி இருக்கிறது. ஆண்டவரே, அண்ணன் தம்பியாக ஒன்றாக பிறந்து வளர்ந்தவர்கள் இன்றைக்கு வெவ்வேறு திசைகளில் பிரிந்து நிற்கிறார்கள். அக்கா தங்கைகளாக பாசத்தோடு குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தைகள் இன்றி இருக்கிறார்கள். கணவன் மனைவியாக இருவரும் இணைந்து பல ஆண்டுகள் தொடர்ந்த உறவில் இன்றைக்கு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. பெற்றோராக பிள்ளைகளாக நேசிக்க வேண்டியவர்கள், ஒன்றாக இணைந்து வாழ வேண்டியவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படி பிரிந்து போயிருக்கிற
மனஸ்தாபத்தோடு இருக்கிற, வேதனையில் இருக்கின்ற குடும்பங்களை உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களிடத்தில் நல்ல புரிதல்கள் ஏற்பட்டு, மனஸ்தாபங்கள் மறைந்து, ஒருவர் மற்றவரை மன்னித்து, ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டி, மீண்டுமாய் அவர்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளவும், அன்புறவில் இணையவும், சமத்துவமும் சகோதரத்துவமும் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு ஒற்றுமையை நிலைநாட்டவும் உமது பிறப்பு அந்த குடும்பத்தில் ஒற்றுமையை வளர்ப்பதாக, சமாதானத்தை கொடுப்பதாக, குழப்பங்கள், சந்தேகங்கள், பிரிவுகள், பிளவுகள் நீங்கி அந்த குடும்பத்திலே சமத்துவ உறவு ஏற்பட உருக்கத்தோடு குடும்பங்களை இவ்வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். மௌனமாக குடும்ப ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து காத்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் புனித சூசை மரியன்னையினுடைய பரிந்து பேசுதலில் உங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளிப்பாராக. ஆமென். 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 உள்ளும் புறமும் உவகை தந்து உயிரோடி நைகின்றாய். மனித வாழ்வை புனித வாழ்வாய் மாற்றி அமைக்கின்றாய். மாட்சி